மகிமை உண்டாக 1996ஆம் ஆண்டு கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவன் எனக்கு உன்னதமான ரட்சிப்பை கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ரட்சிப்பை பெற்ற நான் சில நாட்கள் சபைக்கு சென்று கொண்டிருந்தேன். ரட்சிப்பின் அனுபவம் என் வாழ்க்கையில வந்ததாலே ஒரு பெரிய மனதிலே கொண்டாட்டம், சந்தோஷம் அளவில்லாமல் தாண்டவமாடினது. கர்த்தருக்காக அந்த நாட்களிலேயே சுவிசேஷம் சொல்லவும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவும், இயேசுதான் மெய்யான தேவன் என்று முழக்கவும் ஆண்டவர் அந்த பலனையும் அந்த உற்சாகத்தையும் கொண்டார் ரட்சிப்பின் சந்தோஷத்திலே. ஆனால் ஒரு 3 மாதங்களுக்கு பின்பு அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இருந்தாலும், ஆனால் நான் எந்த விதமான பாவத்தை விட்டு வந்தேனோ அந்த பாவத்தை மறுபடியும் செய்வதற்கான உணர்வையும் தூண்டுதலையும் பெரும்படியாக எனக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பித்தது. அப்போ தேவ சமூகத்திலே போய், ஆண்டவரே, இவ்வளவு ஒரு நல்ல ரட்சிப்பின் அனுபவம், பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் எல்லாம் எனக்கு கிடைக்கப்பட்டது. ஆனால் மறுபடியும் இந்த பாவத்தினுடைய காரியங்கள் ஏன் மறுபடியும் தொடர்கிறது இயேசுவே என்று நான் கதறின போது ஆண்டவர் என்னிடத்தில் சொன்ன ஒரே ஒரு காரியம், நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த வார்த்தையை தெளிவாய் என்னிடத்திலே உணர்த்தினார். அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒரு அனுபவம் சபைக்குள்ளாக இருக்கிறது. உன்னுடைய பலத்தை கொண்டு நீ பாவத்தை மேற்கொள்ள முடியாது. என் ஆவியானவரின் பலத்தை கொண்டு தான் நீ பாவத்தை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக அந்த அபிஷேகத்தை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அதிலிருந்து தேவனை தேட நான் ஆரம்பித்தேன். அந்த அபிஷேகம் வல்லமை எனக்கும் வேண்டும். சபைக்கு நான் இப்படி போகும்போது எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியை நிரம்புகிறதை நான் பார்த்தபோது எனக்கும் அந்த ஆசை வந்தது. இன்றைக்கு சிலர் அதை பார்த்து கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள், என்னமோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் இன்றைக்கும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். அந்த மாதிரி சிந்தனை எனக்கு வரவே இல்லைங்க. அவங்களுக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சிந்தனை நல்ல வேலை எனக்கு வரல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்படி வந்துச்சு அந்த சிந்தை, ஆண்டவரே இந்த மாதிரி ஜனங்க பேசுற அந்த வரம், அந்த பாஷை எனக்கும் வேணும் ஆண்டவரே, எனக்கும் அந்த அபிஷேகம் வேணும், எனக்கும் அந்த மாதிரியான அனுபவம் வேணும்னு சொல்லி அன்றிலிருந்து தேவனிடத்தில் நான் கேட்க ஆரம்பித்தேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் ஜெபத்திலே உட்கார்ந்து என்னை அபிஷேகம் பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க என்று நான் கேட்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் நல்லவர். சில வேளைகளில் சில மென்மையான பிரசன்னம் என்னை அடிக்கடி அந்த மாதிரி நான் கேட்டுக்கொண்டிருந்த என்னை தழுவி கொண்டு போகும் உணர்தல் எனக்குள்ள உண்டாகும். என்னுடைய உடல் சிரித்து விடும். சில வேளைகளிலே இப்படியெல்லாம் சில அனுபவங்கள் இருந்தது. ஆனால் எனக்கு அந்நிய பாஷையை பேச வராது, அந்நிய பாஷை பேசுவதற்கு வராது. ஆனால் ஆவியானவர் என்னை தொடுகிற அனுபவத்தை நான் உணர்ந்து கொண்டே இருந்தேன். ஆனால் பாஷைகள் எனக்கு வரவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட சில சூழ்நிலை இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது ஜெபம் பண்ணிக்கிட்டே நான் இருக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் பேசுற மாதிரி வெளிப்படை அந்நிய பாஷையோட எனக்கு ஆண்டவரே ஒரு அபிஷேகம் வேணும் என்று சொல்லி உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் பெரியாத்திடல், அப்பெல்லாம் பெரியாத்திடல் என்ற ஒரு திடல் இருக்கும். அந்த திடல் இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கதான் கிறிஸ்தவ கூட்டம் சரியா நடக்கும். அந்த திடல்ல சாம் ஜெபத்துறை அவங்க ஒரு கூட்டம் வச்சிருந்தாங்க. இங்க இருந்து போவோம் நாங்க பெரியாத்திடலுக்கு, வெண்ணா பீச்சு கிட்ட இருக்குது. இங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு, கிண்டியில இருந்து பஸ்ஸை பிடிச்சி போய் அந்த கூட்டத்துல போய் அமர்ந்து உட்கார்ந்தேன். சாயங்கால நேரம் நானும் என் ஃப்ரெண்டு மகேந்திரன் 2 பேரும் போய் அந்த கூட்டத்துல போய் உட்கார்ந்த போது நல்ல கவனிங்க, இப்பொழுது அபிஷேகம் உங்க மேல வந்து இறங்க போதுங்க. அவ எழுந்து நின்று ஆண்டுகிட்ட சொன்னேன், இந்த கூட்டம் எனக்கு ஒரு மகிமையான கூட்டமா இருக்கட்டுமே ஆண்டவரே. எத்தனையோ மாதங்கள் அன்னையோடு நான் ஜெபம் பண்றேன், வாஞ்சியோட ஜெபிக்கிறேன். அந்த உணர்வு எனக்கு தெரியுது. நான் அந்நிய பாஷையை பெற்று அனலாய் அந்த அனுபவம் எனக்கு இன்னும் வரலையப்பா. எத்தனையோ பேர் ஆவியில நிரம்பி ஆண்டவரே மகிமையா இருக்கிறாங்க, எனக்கு அந்த அனுபவம் வேணுமே சொல்லி அப்படின்ட்டு கதறி கேட்டேன். நீங்க கொடுக்க போறீங்களா இல்ல நானே வந்துட்டு மேல அப்படின்னு கூட ஜெபம் பண்ண. அந்த நாள்ல அந்த கூட்டத்துல நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நெருப்பு அழுது தேவன் கிட்ட ஜெபம் பண்ணி வாஞ்சையா நான் கேட்டுக்கொண்டிருந்த போது ரியாலிட்டியா நடந்த ஒரு சம்பவம்.
ஒரு நெருப்பு வானத்திலிருந்து இறங்கி வருவது போல அந்த ஒரு உணர்வு சொர்க்கம் வந்து அப்படி மேல வந்து என்ன செய்தது, அந்த அக்னி என்னை பற்றி எரிந்தது. அந்த அக்னி பற்றி எரிந்த போது நான் எங்க என்னுடைய கையை 100 பேர் சேர்த்து தட்டி அப்படி போஸ்ட் பண்ணி தட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் என்னுடைய உடம்பு அப்படியே லகுவா மாறிச்சு. அப்படி லேசா ஒரு பேப்பர் மாதிரி அப்படியே லேசா பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு. எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி வீசப்பட்டேன். நான் வல்லமை தூக்கி வீசப்பட்டேன். யார் இருக்கிறாங்க என்னன்னு தெரியல. நெருப்பு அப்படியே ஒரு நெருப்பு பக்கத்துல போய் நின்னுட்டு ஒரு மனிதன் வந்தால் எப்படி அனல் அப்படியே வீசி சட்டெல்லாம் நினைஞ்சு போய் இருக்குமோ அந்த போல ஒரு உணர்வு காணப்பட்டு ஆண்டவருக்கு அன்றைக்கே நான் நன்றி சொன்னேன். தேவனே, என் ஜபத்தை கேட்டு அந்த பெந்தெக்கோஸ்தே நாள் அன்றைக்கு நடந்த 120 சீஷர்கள் மேல் வந்து அமர்ந்த அந்த ஆவியானவரின் அதே அனுபவம், அந்நிய பாஷை பலன்னு உண்டு வாயில. அதை தடுக்கவே என்னால் முடியல. ட்ரெயின்ல போகும்போது கூட அந்த அந்நிய பாஷை அப்படியே வந்துகிட்டு இருக்குது. யாராவது ட்ரெயின்ல போறாங்க நம்மளை பார்த்துருவாங்களான்னு சொல்லி அப்படியே கம்முன்னு இருந்தா கூட அப்படியே குனிஞ்சா கூட பாபான்னு வார்த்தைகள் வந்து அப்படியெல்லாம் ஒரு அனுபவம் இருக்குது, ஆவிக்குரிய அனுபவம். இதெல்லாம் 96ல 2000 வரைக்கும் இருந்ததுங்க இந்த அனுபவம்லாம். எங்கிருந்து பிசாசு என்ன பண்ணா எதுன்னு தெரியல, ஜபக்குறைவோ என்னன்னு தெரியல. அந்த 2000த்துல இருந்து அந்த அனுபவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்டாப் ஆகிற சூழ்நிலைக்குள்ளாக சபைகள், அதாவது விசுவாசிகள் அந்த தாகம் இன்னைக்கு இல்ல. அந்த அந்த விதமான ஒரு வெறித்தனம் ஆங்கியாளர் மேல இல்ல. அந்நிய பாஷையெல்லாம் ஏதோ ஒன்னதுக்காக தான் பேசுறாங்களே தவிர ஆண்டவர் அது நமக்கு ஒரு கிருபையா கொடுத்திருக்கிறாரு, அந்த வரம் எனக்கு வேணும் அப்படின்ற வாஞ்சை இல்லாம எத்தனையோ விசுவாசிகள் இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ வட்டாரத்துல காணப்படுது. ஆனா நம்ம சபையில இருக்கிற சொல்றேன், எல்லாருக்கும் அந்த தாகத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுப்பாராக. இந்த பெந்தெக்கோஸ்தே நாள் அன்றைக்கு நடந்த இந்த அனுபவத்தை பெற்று எல்லாருமாக தேவனுக்காக அக்னியாக எழும்பி காரியத்தை செய்யத்தக்கதாக அந்த அனுபவத்தை பெற்றவர்களாய், அக்னியை பெற்றவர்களாய், பாஷைகளை பெற்றவர்களாய், தேவனுக்காக எழும்பி செயல்படுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. இன்றைக்கு இந்த ஜெப கூட்டத்தில் இந்த ஆராதனையில வந்திருக்கிற கர்த்தர் பிள்ளைகள் யாராவது இந்த அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட இன்னும் அந்த அக்னி நெருப்பை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னார், ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஒரு ஜெபத்தோடு நீங்க காத்துக்கொண்டே, தேவனே, என்னுடைய ஊழியர் சொல்லுகிற நான் இந்த வார்த்தை சத்தியம் என்று நான் விசுவாசிக்கிறேன், எங்கள் வேதத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது ஐயா. ஆண்டவரே, அந்த அனுபவம் எனக்கு இன்னும் இல்லை, ஆனால் இந்த ஆராதனையிலே எனக்கு அந்த அனுபவத்தை தரமாட்டீரோ என்று நீங்கள் உண்மையாக நீங்கள் தாகத்தோடு கேட்டால், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன், ஒரு சந்ததியின் மேல் என் ஆவியையும் ஒரு சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி உண்மையில் தேவன் தன் ஆவியை ஊற்றுவதற்கு உண்மை உள்ள தேவனாக கர்த்தர் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கும் உங்களை நிரப்புவதற்கு வல்லவராக இருக்கிறார். கவனிங்க, இதுக்கு சொல்லப்படுகிற 2 விஷயம் முக்கியமானது. ஷார்ட்டா நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆவியானவர் 120 சீடர்கள் மேல் வந்து அமர்ந்தார். ஒரு மகிமையான அனுபவம் அது. என்றைக்குமே தேவன் ஒன்றை நமக்கு தருகிறார் என்றால் நல்ல கவனிங்க, ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் எதையும் நமக்கு தருவது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் எதையும் நமக்கு தருவது இல்லை. தேவன் நமக்கு ரட்சிப்பை தந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ரட்சிப்பு எதற்கு? உன்னை பாவத்தில் இருந்து விடுவித்து மன்னித்து உனக்கு ரட்சிப்பை தந்தார். நோக்கம் அதுதான். தேவன் அபிஷேகத்தை, ஆவியானவரின் வல்லமையை உனக்கு தந்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கத்திற்காகத்தான் தேவன் என்ன செய்யறார், உங்களுக்கு கொடுக்கிறார். சும்மா 2 பாஷைகளை பேசிட்டு கை கட்டிட்டு போகிறதுக்காக கிடையாது. பர்பஸ், ஒரு நோக்கம் தேவனுக்கு இருக்கிறது. அந்த நோக்கத்திற்காகத்தான் தேவன் நம்மேல் இந்த அக்னியை, அபிஷேகத்தை ஊற்றும்படி அன்றைக்கு கிரியை செய்தவர் இன்றைக்கும் அந்த காரியங்களை தேசமெங்கும் செய்து கொண்டிருக்கிறார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டு எதற்காக
சர்ச்சில் வந்து பரவசம் அடைந்து கையை தட்டிட்டு அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டுமா? அது ஒரு நல்ல அனுபவம். இந்த பரவசத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா. விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? சர்ச்சில் உள்ள வரும்போதே ஆவியில நிரம்பணும். வரும்போது அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே நீ வரணும். உங்க வீடுகளில் நல்ல அந்நிய பாஷை பேசணும். ஆமா, சர்ச்சுக்கு வந்தாலும் அந்நிய பாஷை சிலருக்கு, சர்ச்சை விட்டு போனா வேற பாஷை. புரியுதுங்களா? எப்பவும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்க. கெட்ட வார்த்தை வாயில வருவது முடிந்த அளவுக்கு ஸ்டாப் ஆகும். ஹல்லேலூயா. நிறைய பேர் வந்து கெட்ட வார்த்தை வந்துட்டு பாஸ்டர் என் வாயில, சில வேளை நாங்க நீங்க பேசி கஷ்டப்படுறீங்க, மனசு புண்பட்டு. நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு எப்பவுமே அந்நிய பாஷை பேசுற மாதிரியே அனுபவத்தை உண்டாக்கிடுங்கப்பா. ஆமென். நல்லதையே நீ பேசுறனா, கெட்ட பேசுற பேச்சு உன்னை விட்டு விலகிடும். கெட்டதையே நீ பேசிக்கிட்டே இருந்தனா அந்நிய பாஷை வாயில வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எப்போ சபை ஃபயரா இருக்கணும். ஆராத நேரத்துல ஃபயரா இருக்கணும். கண்ணை திறந்துகிட்டு அங்க பார்த்துட்டு இங்க பார்த்துக்கலாம் இதெல்லாம் கிடையாது. நீ ஆராதனைக்கு வருவது வேஸ்ட். உள்ள வரும்போது நீ ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலம் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தர் பிள்ளைகளை நல்லா கவனிங்க. சிலருக்குலாம் நான் நல்லா சொல்லிடுறேன், தூக்கம் சபையில வந்து தூக்கம் வருதுன்னா உங்களுக்கு நைட் டியூட்டி நீங்க பாக்குறீங்க, ஓகே, தூக்கம் வருது, ஒண்ணு ஜெபம் பண்ணி மேற்கொள்ளுங்க. சரியா? சர்ச்சில் தூங்குனீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்குற நேரத்தில் தூங்குறது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. புரியுதா? தூங்குறது தப்பு. சர்ச்சில் தூங்குறது 100% தப்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாலி கட்ட நேரத்துல பொண்ணு தூங்கிட்டு எப்படி இருக்கும்? சொல்லுப்பா, சொல்லுமா. தாலி கட்ட நேரத்துல பொண்ணு தூங்குன எப்படி இருக்கும்? தாலி கட்ட நேரத்துல மாப்பிள்ளை தூங்குறது எப்படி இருக்கும்? அது மாதிரிதான். புரியுதுங்களா? சர்ச்சில் தூங்கினா அதுதான் ஒரு முக்கியமான நேரம். இது இந்த நேரத்தில் தூங்கி இருக்கணுமா? எப்படி யோசிச்சு பாரு. சொத்தம் தூக்கூடாது, ஜெபிக்கணும். வரும்போதே ஜெபம் பண்ணி சொல்றேன். நெருப்பானி இது, நெருப்பு இல்லை. இன்னைக்கு நெருப்பு அடுப்புல நெருப்பத்தை வைக்கலாம், பாம்பு உள்ள பூந்து இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? சில அடுப்பு உள்ள பாம்பு பாத்துறீங்களா? பத்த வைக்க மாட்டீங்க அடுப்பு, அழகா வந்து சுத்தி இருக்கும், பத்து இருக்கும் உள்ள. இவங்க போய் அப்பதான் விறகு வைக்கிறது கை விடுவாங்க, எப்பயோ ஒரு நாளைக்கு நிறைய வைக்கலாம், பட்டுன்னு போடும். அந்த மாதிரி நல்ல அந்நிய பாஷை பேசி அக்னியில நீங்க இல்லைன்னா பாம்பு தான் உள்ள உட்காந்து இருக்கும். அல்லேலூயா. தூங்குறது, சர்ச்சில் ஒரு மாதிரி டயர்டா இருக்கிறது, ஒரு கேர்லெஸ்ஸா இருக்குது, இதெல்லாம் என்னன்னா பாம்பு உள்ள உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாம்பு என்னது? பிசாசு. உங்களுக்கு தெரியாது. ஆனா நல்ல அந்நிய பாஷை பேசிக்கிட்டு அக்னியா நீ ஃபயரா இரு. நெருங்க கிட்ட வரும் முடியாது, கொடிடும். நான் சொல்றது புரியுதா? ஆமென். அது மாதிரி சபைனா என்னங்க, பாட்டு போறதுக்கு இடம் கிடையாது, உட்கார்ந்து ஏதோ கேட்டுட்டு போறது கிடையாது. வாழ்க்கை சபை, கிறிஸ்துவுக்குள் வாடுகிற வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிற இடம் சபை. அதற்கேற்றபடி நடக்கும் போது நிச்சயமாய் தேவன் உங்களை உருவாக்கி மறுரூபப்படுத்தி உங்களை அநேகருக்கு பயன்படுத்தி தன்னுடைய மகிமையில் அவர் வரும்போது உன்னை எடுத்துக் கொள்வார். அதுதான் சபை. ஃபயராயிரு சபையில. ஒரு அனலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அப்படியே சோங்கி மாதிரி இருக்க கூடாது. அனலா இருக்கணும், அல்லேலூயா, அக்னியா இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எங்க சர்ச்சிலலாம்
ஆவியில நிரம்பினாங்க. ஆவியில நிரம்பும்போது என் பக்கத்துல யாரும் வந்து நிற்க முடியாது, இருக்க மாட்டாங்க. எவன்டா அடி வாங்க அவங்க கிட்ட. ஆரம்ப காலகட்டம், இப்பெல்லாம் இல்லை, ஆரம்ப காலகட்டம். எப்பயும் சரி, ஊழியக்காரங்களுக்குலாம் அபிஷேக கூட்டம் அப்படி இப்படி வச்சாங்கன்னா நல்ல ஆவியில நிரம்பும். இன்னைக்கு அந்த பழக்கம் இருக்காது. கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்குது, பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, நீங்க அனல் இல்லாம இருக்கிற, அதுதான் விஷயம். இதை வந்து தேவன் வந்து உன்னை குட்டப்பட்டு வச்சிடாதீங்க. உங்க குட்ட இருக்கிற நிலைமையை உனக்கு காட்டி சரி பண்ணிக்கன்றது. என்ன விட்டுட்டு போனா அப்புறம் என்னதான் ஆகுறது? நீங்க புரிதா? அதனால சபை எப்பவும் தேவன் கொடுத்திருக்கிற பாஷையை பேசி உன்னை நெருப்பாக்கலாம், அக்னியாக மாறு, அனலாக்கும். அப்படின்னா என்னன்னா, அந்த வார்த்தைகளை நீ பேச பேச அது நெருப்பு வார்த்தை. பரலோகத்தில் அக்கினிமயமான நாவுகள் போட்டிருக்குது, நெருப்பு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அமே அந்த வார்த்தையில அந்த நெருப்பு உங்களுக்கு தெரியாது, சாத்தானுக்கு தெரியும். அந்த வார்த்தை நீ பேசும்போது சாத்தான் அலறுகிறான். அப்போ தேவ சபை எப்படின்னா நல்ல ஃபயரா இருக்கணும். வீட்டுல பார்த்தா ஃபயரா இருக்கணும். எங்கன்னா ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த இடத்துலயே அந்த ஃபயரை பார்க்கணும். சர்ச்சில் மட்டும் ஃபயர் இல்லை, இருக்கணும், அந்த ஃபயர் இருக்கணும். சில நேரத்தில் எங்க வீட்டில் கது மூட்டு இருப்பேன், கது இருப்பாங்க, திறந்த சக்கா பா 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 நித்த முடியும். டக்குன்னு சோத்திரம் பாஸ்டர் சம்பா தாங்க தாத்தா அப்படி டக்குன்னு நித்த முடியும். ஃபயரா இருக்கும். அப்படி இருந்தா தான் ஊழியம் செய்ய முடியும். அப்படி இருந்தா தான் கிறிஸ்துவுக்கு ஜனத்தை நடத்த முடியும். அப்படி இருந்தா தான் உங்க குடும்பத்தை நீங்க நடத்த முடியும். அப்படி இருந்தா தான் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள முடியும். பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ், அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்ன சர்ச்? பெண்டிகாஸ்டல் சபை. நினைச்சேன் ஓரளவுக்கு வெள்ளப்படம் கட்டி வருவாங்க, எல்லாம் கலர் அந்த அதுல என்ன இருக்குது? ஒரு பெந்தகோஸ்தே நாளே ஞாபகமே இல்லை சிலருக்கு. அடுத்த பெந்தகோஸ்தே டேக்கெல்லாம் நல்ல வெள்ளப்படம் கட்டு வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வெண்மை என்னது? பரிசுத்தம். வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை, பேண்ட் போடலாம், அது போட்டாதான் நான் சொல்ல முடியும். அட்லீஸ்ட் வெள்ளை சட்டையாச்சும் போடணும். எல்லாம் கலர் கலராக தான். இந்த திருவிருந்து, இந்த பெந்தகோஸ்தே நாள், புரியுதுங்களா? இந்த ஈஸ்டர் டே, இப்படிப்பட்ட சில நாட்கள்லாம் நல்ல ஒயிட்ல வாங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஆமென். ஆமா, நல்ல ஆவியில நிரம்பணும்னா இவ்வளவு லிட்டர் தொங்கறதெல்லாம் கம்மியாயிடும். புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய கம்பளம், எவ்வளவு பெரிய பட்டப்பட்ட ஆம்பளைங்களா போட்டுருக்காங்க நகைக்கும். இந்த பஸ்ல ஆளுங்களாம் அது மேலெல்லாம் கவனத்தை வைக்காதீங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால கவனம் வைக்காதீங்க. கர்த்தருடைய ஆவியானவரோட உறவாடுவதில் கவனம் வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் இருக்குதா? ஓரத்துக்கு வைங்க. அதெல்லாம் போட்டுக்கணும், வெளியே காமிச்சிக்கணும், போட்டுக்கணும் அப்படிலாம் இருக்காதீங்க. பெந்தகோஸ்தே ஆளுங்களுக்கா அழகே கிடையாது. நாள் போக போக நகை நட்டெல்லாம் குறையும், நம்ம உடம்புல போடுறதெல்லாம் குறையும். அதுதான் ஆவியானவர் நடத்துற அனுபவம். நாள் போக போக உங்க மேக்கப் எல்லாம் குறையும், அதுதான் ஆவியானவர் நடத்துற அனுபவம். நாள் போக போக உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா செட்டில்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு திருவிருந்து கொள்ளை ஒரு பெந்தகோஸ்தே நாள் அப்படின்னா அதெல்லாம் கரெக்டா ஒரு சிந்தனை வரும். அதுதான் ஆவியில் இருக்கிற அனுபவம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால சபை நல்ல கவனிங்க. அந்த பெந்தகோஸ்தே நாள் அந்த அனுபவம் தேவ சபையில வருவதாக. சரி, எதற்காக தேவன் அந்த பெந்தகோஸ்தே நாள் அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை தேவன் உண்டாக்கினார்? வானம் திறக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம், பயங்கரமான ஒரு முழக்கம், காற்று அடித்து முழக்கம், பலத்த காற்று போட்டு வானத்தில் இருந்து சடிதையா திடீர் என்று ஒரு முழக்கம். ஆமென். வானத்தை சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி, நல்ல கவனிங்க. நிறைய நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், சர்ச்சு
அப்படிதான் அப்படியே போய்கிட்டு இருக்கோம், அப்படியே போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? கிடையாது. அந்த மாதிரி சிந்தை இருந்தா மாத்திக்குங்க. 120 பேர் தான் ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வழியா போறவங்க பார்த்துருப்பான், லூசுங்களா இருக்கான்னு இருப்பான். நம்ம மேல உட்காந்து நம்ம என்ன பண்ணுகிறாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுகிறாங்க அப்படின்னு. இன்னைக்கு ஊர், இந்த ஊர் அப்படிதான் நம்மள நினைச்சிட்டு இருக்கலாம். உங்க வீட்டுல இருக்கிற சில அப்பா அம்மாக்கள் நினைச்சிட்டு இருக்கலாம், உங்க வீட்டுக்காரர் கூட நினைச்சிட்டு இருக்கலாம், உங்க வைஃப் கூட நினைச்சிட்டு இருக்கலாம், அண்ணன் தம்பி கூட நினைச்சிட்டு இருக்கலாம். லூசுங்க எப்பப்பா ஜெபத்துக்கு போதுங்க, இந்த ஆளு எப்பப்பா 40 நாள் இந்த பாஸ் என்ன பண்ணுகிறாரு, வச்சிருக்கிறாரு அப்படின்னு. ஒண்ணு சொல்றேன், எழுப்புதல் எப்படி திரும்ப வரும்? சொல்லிக்கலாம் வராது எழுப்புதல். நல்லா கவனிங்க. சடிதியா அதுல போடுது. எப்படியா? எதிர்பார்க்காத நேரம், எதிர்பார்க்காத, யாரும் எதிர்பார்க்கல. சடனியா அப்படின்னா சடன்லி, திடீர்னு. சில இடத்துல சொல்ல பாரு, சுனாமி வந்துச்சாப்பா, திடீர்னு வந்துச்சுப்பா. அந்த மாதிரிதான் நாம ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபம் எல்லாம் பரலோகத்துல மழையாக வச்சிருக்கிற கர்த்தர் மேகமா சேர்ந்துட்டு இருக்கு. விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் எனக்கு இதெல்லாம் நம்புறீங்கன்னு தெரியல. ஒரு நாள் வரப்போது பாருங்க, சடிதியா அந்த ஜெபத்துக்கான பதில் வரும். அந்த ஜெபம் என்னத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஒரு பெரிய எழுப்புதல், ரிவைவல். ஹல்லேலூயா, ஆமென். கண்டிப்பா சொல்றேங்க, யாரும் எனக்கு அந்த நிச்சயம் கரெக்டா செம்மையா இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கை நம்ப முடிந்தனால என்ன தெரியுமா, சர்ச்சு நிரம்பி அந்த பக்கம் இருக்குது பாருங்க வெளியே, அது வரைக்கும் ஜனங்க நிக்க போறாங்க செகண்ட் சர்வீஸ். எனக்கு நிச்சயம் அந்த நிச்சயம் செமையா இருக்குது, உள்ள இருக்குது, எனக்கு விசுவாசம் இருக்குது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இங்க இடமே கிடையாது, இடம் கிடையாது. அங்க இருந்து பிரதர் சிஸ்டர் சொல்லுவாங்க ஃபுல் ஆயிடுச்சு, அங்க இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. ரெண்டாவது அங்க ஏன் நின்றுட்டு இருக்கிறாங்க தெரியுமா ஆளுங்க? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நிப்பாங்க ஆளுங்க. ஏன் நிப்பாங்கன்னா செகண்ட் சர்வீஸ் வந்து சீட்டு பிடிக்கிறதுக்காக நின்றுப்பாங்க. இப்படி ஒரு எழுப்புதல் வரப்போகுது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நடக்க போகுது. இதை செய்ய போற ஒரு ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்ம இவங்கள மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா நடக்க போகுதுங்க, கண்டிப்பா நடக்க போகுது. சிஸ்டர், ஒரு ஆத்மா வந்தாவே நம்ம ஒன்றும் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. ஆத்மா எங்க இருந்து வராங்கன்னே தெரிய போறது இல்லை, எங்க இருந்து வராங்கன்னே தெரிய போறது இல்லை. எல்லாரும் வந்து எங்க வீட்டுக்கு வாங்கலாம் பாஸ்டர், எங்க வீட்டுக்கு வாங்கலாம் பாஸ்டர், நாங்க அங்கிருந்து வரோம், இங்க இருந்து வரோம், திருவள்ளூர்ல இருந்து வரோம், சென்னையில இருந்து வரோம். சொல்ல போற ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாள் வரணும் எப்படின்னா, இந்த பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவம் சபைக்குள்ள இருக்கும்போது ஆமென், கட்டாயமாய் அந்த நாள் வரும், வரப்போகுது. அப்போ ஆவியானவர் சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அந்த எழுப்புதல் சபைக்குள்ள வரப்போகுது. விசுவாசிகள் பாருங்க, கரெக்டா 5:30 மணிக்கு நான் பார்த்த டைம், எத்தனை விசுவாசிகள் இருக்கிறாங்க? 50 பேர் கரெக்டா 5:30 மணிக்கு இருந்தாங்க. அது பிறகுதான் பின்னாடி. ஆனா எழுப்புதல் வரும்போது எப்படி தான் இருக்கும்? 4:55 உள்ள வந்து கொண்டிருப்போம், உள்ளாயிடும். ஆமென், உள்ளாயிடும். 4:55 உட்காந்துருப்பாங்க. நீங்க எழுதி கூட வைங்க, இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க, நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இப்போதைக்கு அப்படியே ஏதோ போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்ல, ஒரு எழுப்புதலை கர்த்தர் வச்சிருக்கிறார். எனக்கு அந்த நல்ல என்னால அதை நம்ப முடியுது, என் இதயத்துல நான் ஃபீல் பண்ண முடியுது, ரொம்ப முடியுது. கர்த்தர் சொல்ற சூழ்நிலை நீ பார்த்துக்கிட்டே இருக்காது, இப்ப சூழ்நிலை பார்க்காத, ஒரு எழுப்புதல் வருது. அந்த எழுப்புதலுக்கு ஜனங்க இடமே இல்லைன்னு 4:50 வந்து ஆண்டவர் சீட்டை இடம் குச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற எழுப்புதல் வரப்போகுது. ஆவியானவர் எழுப்புதல் கொடுத்தா அப்படியே கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்டிப்பா அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். சரி, ஏன் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் சீஷர்களுக்கு ஏன் கொடுத்தார்? ஏன் இயேசு உயிர் தெரிந்துட்டு அப்படியே அதோட முடிச்சுட்டு போக வேண்டியதானே? நம்ம பாவத்துக்காக உயிர் கொடுத்துட்டு அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகம் போயிட்டாரு, முடிஞ்சு போச்சுப்பா, இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் இந்த அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்தார் அன்னைக்கு? ஏன் அந்த அனுபவம் இன்னைக்கும் சபைக்குள்ள இருக்குது? ஏன் இந்த அனுபவம்? நல்ல கவனிங்க, 2 ரீசன்.
2 நோக்கம். அதை சொல்லி நான் முடிக்க போறேன். பெந்தெகோஸ்தல் அனுபவம் ஏன் ஒரு விசுவாசிக்கு தேவை? எதற்காக தேவன் எந்த நோக்கத்திற்காக அபிஷேகத்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறார்? இந்த ஆவியானவர் ஏன் ஜனங்கள் மேல் வந்து அமர்கிறார்? எதற்காக அந்நிய பாஷையை கர்த்தர் கொடுக்கிறார்? பற்பல பாஷைகளை ஏன் கொடுக்கிறார்? எதற்காக? 2 முக்கியமான காரியத்தை சொல்றேன். 1, preach the gospel all the nation. சுவிசேஷத்தை தேசம் எங்கும் சொல்லுவதற்காக தேவன் சபையிலே ஆவியானவரின் அபிஷேகத்தை ஊற்றினார். அதுதான் முதல் நோக்கம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? பிரதர், சிஸ்டர், நல்ல கவனி. எதற்கு இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை சபைக்கு தேவை? சுவிசேஷத்தை அறிவிக்க. இந்த பலனை பெற்றுக்கொண்டு இந்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த அபிஷேகத்தோடு கூட ஒருவருக்கு சுவிசேஷத்தை சொல்லும் போது அந்த வார்த்தை வல்லமையுடையதாக காணப்படுகிறது. அந்த வார்த்தையின் மூலம் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏற்றுக்கொண்டு சபையிலே சேர்க்கப்படுகிறதற்காக தேவன் அந்த வல்லமையான வார்த்தைகள் வெளிப்பட அபிஷேகத்தை ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். பேதுரு அவர்தான் மெயினான அப்போஸ்தலர். பெந்தெகோஸ்தல் டே அன்றைக்கு கர்த்தர் 120 பேரை நிரப்பினார். 120 பேரை நிரப்பின பிற்பாடு அதிலே சிலர் பரியாசம் செய்தார்கள். இவர்கள் குடிகாரர்கள் என்று பரியாசம் செய்தார்கள். இன்னைக்கும் பெந்தெகோஸ்தல் சபையை பார்த்து அடுத்த சபைக்கு கூட என்ன செய்யுது? பரியாசம் பண்ண, சர்ச்சை பண்ணுது. தெரியுமா உங்களுக்கு? சர்ச்சை பண்ணுது. அட போப்பா, பெந்தெகோஸ்தல் சபைக்கு போன ரோலும் கத்தி நடப்பாங்க அப்படின்னு. அவங்க நம்மள பண்ணல, அபிஷேகத்தை கொடுக்கிற கர்த்தரை பண்றாங்க. நீங்க அதை பத்தி கவலையப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை பத்தி கவலையப்படக்கூடாது. அன்னைக்கு பரியாசம் பண்ணாங்களா இல்லையா? பரியாசம் பண்ணாங்களா இல்லையா? 12ஆம் வசனம் அப்போஸ்தலர் 2:12. எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ 13 மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். ஒரு ஆவிக்குரிய சபையை என்ன பண்ணுவாங்க? பைபிள் இருக்குதாங்க. நமக்கு மிஞ்சின கோபம் வரக்கூடாது. சொல்லி புரியுதுங்களா? மிஞ்சின கோபம் வரக்கூடாது. சில பாஸ்டர்கள் கூட சரி, அப்படி ஜென்டிலா அந்நிய பாஷையா சர்ச்சில் என்ன பண்ணுறது? பேச விட மாட்டாங்க. அப்படி ஜென்டிலா அப்படியே இல்லாதபடிக்கு அப்படியே நைஸா கொண்டு போறாங்க. என்ன ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலன்னா நல்ல கவனிங்க, தேவனுக்கு கிரியை செய்ய முடியாது. தன்னுடைய திறமையை வைத்து, தன்னுடைய ஏதோ ஒன்றை வைத்து நீ காரியத்தை நடத்தலாம். ஆனா ஆவியானவருக்கு அங்க இடம் இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் கண்டிப்பா சொல்றேன் அசைவாட முடியாது, கிரியைகளை பார்க்க முடியாது. ரொம்ப பந்தாலும் பண்ணக்கூடாது. விசுவாசிகள் அப்படியே ரொம்ப அப்படி ஸ்மார்ட்டா வந்து அப்படி ஸ்மார்ட்டா போறது. விசுவாசிகள நீங்க எப்படி இருந்தாங்களா? நல்லா மதுபானத்தால் நிறைந்தவர்கள் எப்படி? மதுபானத்தை நிறைஞ்சவங்க எப்படி இருப்பான்? மதுபானத்தை நிறைஞ்ச ஒரு ஸ்திரீ எப்படி இருப்பா? எப்படிங்க இருப்பாங்க? எங்க சொல்லுங்க. ஒரு ஆளை பார்த்துட்டு மதுபானத்தால் நிறைஞ்சிருக்கிறான்னு எப்படிங்க சொல்லுவீங்க? எப்ப சொல்லுவீங்க? அவர் எப்படி இருப்பாரு? ரெடி இருப்பாரு? எப்படிதானே? அதுதானே? ஆமா. ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அவங்க எல்லாம் அப்படியே ரொம்ப டீசென்டா அப்படியேலாம் இல்லை. அது வந்தது நெருப்பு, அது வந்தது அக்னி. அது ஊற்றப்பட்ட போது அது தாங்கிக் கொள்ள உடல்ல பலன் இல்லாத ஜனங்க மதுபானம் கொண்டது போல ஆட ஆரம்பித்தார். இன்னைக்கு சர்ச்சில் ஆவியில நிரம்பதான் பாருங்க. எனக்கு அதுதான் வேதனை. என்ன ஆவியில் நிரம்புறாங்கன்னு ஒன்றும் புரியல. ஆவியில நிரம்பணும்னா நல்ல ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். அப்படியே தள்ளிட்டு போன ஆவியானவர் அந்த மாதிரி இருக்கணும்.
தள்ளிட்டு போன சொல்லிட்டு இங்க பக்கம் இருக்க இந்த பக்கம் தள்ளி வந்துடாதீங்க, இங்க இருக்க தள்ளி வந்துடக்கூடாது. ஒரு அளவுக்கு என்ன செய்யணும், அந்த இடம் விட்டு கொடுங்க, கொஞ்சமாச்சும் அந்த இடத்துல கொஞ்சம் அசைவு இருக்கணும். அதான் ஆவியில் நிரம்புறது. ஆவியில நிரம்புற அனுபவம் நல்லா இருக்கணும். உன்னை பார்த்தா அப்படி சொல்லணும். உலகத்துக்கு அது பரியாசம், அப்படி ஜென்டலா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பரியாசம் தான். ஆனா நமக்கு தேவன் தான் ஜென்டில். எந்த மனுஷன் ஜென்டிலா இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? தேவன் அதை விரும்புறாரு. நல்ல ஆவியில நிரம்பி இருக்கணும். ஆமென். பரியாசம் பண்ணி இன்னைக்கும் சில சபைகள் நம்மளை பரியாசம் தான் பண்ணும். சில விசுவாசிகள் பரியாசம் தான் பண்ணும். ஐயோ இவங்க சர்ச்சைக்கு போனப்பா, ஐயோ ஐயோ பயம் தான், ஒரே கத்துறாங்கப்பா. எங்க பைபிள்ல கத்துனாங்க, பைபிள்ல கத்தி இருக்கிறாங்க. இப்ப பைபிளை விட நம்ம பெரியாளா? பைபிள்ல இருக்க அனுபவத்தை நம்ம பெரியவங்களா? பரலோகத்துல போய் நிற்கும் போது வசனம் தான் அங்க பேசும். நான் சொல்றது புரியுதா? நம்ம மூல அறிவு பேசாதாங்க. அதனால சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க தேவனால் நிரப்பப்படுவதற்கு நல்லா அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுங்க. கண்ணை திறந்து பாக்குறாங்க, நீங்க அவங்களதான் பார்க்காதீங்க, அவங்க காலமெல்லாம் அப்படிதான். ஆமென். ஆனா உனக்குள்ள ஒரு பக்தி இருக்கு. ஆவியானவர் வரும்போது ஆண்டவரே அந்த பெந்தெகோஸ்தே நாளன்றைக்கு மகிமையா இறங்கி வந்து நிக்க கூட முடியாத அளவுக்கு குடிகாரங்க போல தள்ளாடினாங்களப்பா. அந்த மாதிரி தேவனே உங்க அபிஷேகத்தை ஊற்றும். தாகம் கொண்ட ஆத்மா கேட்கும் போது கர்த்தர் நிரப்பி விடுகிறார். அப்படி சீஷர்களை தேவன் 120 பேர், அன்னை மரியாதை நிரம்பினாங்க, இயேசுவோட தாய் மரியாதை நிரம்பினாங்க, பேதுரு நிரம்பினார், நிரம்பி இருக்கிறாங்க பரிசுத்த ஆவியில. அப்போ நல்ல கவனிங்க, இவங்க எல்லாம் குடிகாரங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வார்த்தை வந்தது பாரு, பேதருக்கு ஒரு கோபம். 14வது வசனத்திலிருந்து 41ஆம் வசனம் வரை ஒரு பிரசங்கம். சரியான பிரசங்கம் அது. 14 இருந்து 41 வசனம் வரை எழுதிக்குங்க. பெரிய அழகான பிரசங்கம். என்ன பிரசங்கம்? பாருங்க, நாங்க குடிகாரங்க கிடையாது. சூப்பரா சொல்றாரு, குடிகாரன் கிடையாது. பரிசுத்த ஆவிய தேவன் அந்நாட்கள்ல கடைசி மாம்சமான யாவர் மேலும் 17ஆம் வசனம் 16 படிக்கிற பாருங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களும் தாழ பூமியிலே ரத்தம் அக்னி புகைக்காடாகிய அதிசயங்களும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கையும் அற்புதங்களையும் அடையாளங்கள் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி, நாங்கள் ஒன்றும் குடிகாரங்க கிடையாது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு என்ன? கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த வாக்கு தத்துவம் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. அவங்க இஸ்ரவேலர்கள் தான், அவங்க பல தேசத்திலிருந்து வந்த யூதர்கள் தான், அவங்க பைபிள் தெரியும். அதனால தான் அந்த வேர்டை சொல்றாரு. அவரு எல்லாருக்கும் பைபிள் தெரியும். வந்தவங்க யூதர்கள் அறுவடை பண்டிகைக்காக வந்திருக்கிறாங்க இதுக்கு இஸ்லாமுக்கு. அப்போ அந்த வேர்டை சொல்றாரு. நீங்களும் படிச்சிருக்கீங்களா யோவேல் புஸ்தகத்தை? படிச்சிருக்கீங்களா யோவேல் புஸ்தகத்தை? அந்த யோவேல் என்ன போட்டிருக்குது? கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரு? கடைசி நாள்ல மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரே, அதுதான் இங்க நடந்திருக்குது. ஐயோ, ஏதோ அப்படியே வாய் அரைஞ்சு போய் நின்னாங்க எல்லாரும். அது மட்டும் இல்ல, அது சொல்லிட்டு கவனிங்க, யாரை உள்ள கூட்டு வர்றாருன்னா இயேசுவை கூட்டு வர்றாரு. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இயேசுவை கூட்டு வர்றாரு பாருங்க. இப்ப உள்ள இயேசுவை கூட்டு வந்து
அப்படியே தாவீது எல்லாம் சொல்லிக் கொண்டு இயேசுவை கொண்டு வந்து சிலுவையில அவர் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் பரத்துல அந்த பாதாளத்துல அவர் வச்சிருக்க முடியாது, அவர் 3ஆம் நாள் உயிரோட கூட எழுந்திருப்பார் சொல்லி எல்லாம் முடிச்சிட்டு இதெல்லாம் இயேசு செய்தாரு. அந்த இயேசுவை யார் திரும்ப கொலை பண்ணது? நீங்க தான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க வேதம் சொல்லுகிறது, காஸ்பல், அந்த காஸ்பல் நல்லா புரிஞ்சுங்க, சுவிசேஷம். அபிஷேகம் எதற்கு? விசுவாசிகளே, உங்களுக்கு தேவன் எதற்காக அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார்? அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற விசுவாசிகள் மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதற்காக உனக்கு இந்த அபிஷேகம்? தேவன் எதற்கு இந்த அபிஷேகத்தை உனக்கு ஏன் கொடுத்திருக்கிறார்? நோக்கத்தை புரிந்து கொள் தேவ சபையே. கையை வைத்து எல்லாரும் நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். எதற்கு தெரியுமா தேவன் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் உனக்கு? தேவகுமாரனாகிய இயேசுவை இந்த பூமியிலே நீ சுவிசேஷமாக அறிவிக்கப்பட. ஒவ்வொரு மனிதனும் பாவி. அந்த பாவியான மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவத்தை தன்னுடைய சிலுவையிலே தன் சரீரத்தின் மேல் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். உனக்காக அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நீ அறிவிக்க உனக்கு ஒரு அபிஷேகம் தேவை. சாதாரண வார்த்தையிலே சொல்லுவதற்கும் பரிசுத்த ஆவியால் நிறைந்து சொல்லுவதற்கும் கட்டாயமாக வித்தியாசம் உண்டு. தெரியும் ஜனங்களுக்கு. சாதாரண பிரசங்கத்திற்கும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசுகிற பிரசங்கத்துக்கும் ஜனங்கள் வித்தியாசத்தை தெளிவாக கண்டுபிடிப்பார்கள். பேதுரு பேசுற பிரசங்கம் இயேசுவோட பாவத்துக்காக வந்திருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமான மொட்டா முடிங்க, பயங்கரமானவங்க. பேதுரு பேசுற தைரியத்தை பார்த்து எவ்வளவு என்னதான் என்ன பண்ணாங்க? பேதுரு கிட்ட போயிட்டு இதை அவர்கள் கேட்ட பொழுது 37ஆம் வசனம், இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசங்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? இருதயத்திலே குத்து விடும். சில வேளையில பரிசுத்த ஆவி பிரசங்கம் ஆறுதலா இருக்கும். சில வேளையில புத்தியை கொடுக்கும். சில வேளையில குத்தி கிழிச்சிடும். அதான் பரிசுத்த ஆவி பிரசங்கம். சர்ச்சினா இதுதான். நல்லா புரிஞ்சுக்கங்க. சபனா எப்ப பாரு மருந்து போட்டுக்கிட்டே இருக்க இடம் கிடையாது. உன்னை குத்தி கிழிக்கவும் செய்யும் சில வேலை. சபை ஆவியானவர் பிரசங்கம் வந்துடும். அந்த பிரசங்கத்துக்கு அன்னைக்கு ஜனங்க டோட்டலா சரண்டராங்க. உங்களை குத்தி கிழிக்கிற மாதிரி வார்த்தைகள் வரும்போது அது தேவ வார்த்தைக்கு அப்படியே சரண்டர் ஆயிடுங்க. ஐயோ நிற்கதியா போனானே, ஐயோ தெய்வமே என்னை காப்பாத்துங்க. அன்னைக்கு சூப்பர் ஜனங்க எல்லாம் ஆள ஆரம்பிச்சாங்க. நாங்க என்ன செய்யணும்? 37 குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கைகளை தட்டுவோமா? அதுதான் அபிஷேகத்தினுடைய காரியம். அதுதான் அபிஷேகத்தினுடைய காரியம். தேவன் அபிஷேகத்தை கொடுப்பது எதற்காக? பெந்தெகோஸ்தே நாளன்றைக்கு பரிசுத்த ஆவியை ஊற்றப்பட்டது எதற்காக? வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்காக மட்டும் அல்ல. Preach the gospel. உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தான் தேவன் உன்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். தேவனுடைய அபிஷேகம் எதற்கு? நீ சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அந்த சுவிசேஷம் சொல்லுவதற்கு வெறும் வார்த்தையிலே அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். அதற்கு ஒரு பலன் உனக்கு தேவை. அந்த பலனாதான் பரிசுத்த ஆவி உமல வந்திருக்கிறார். அந்த பலனாதான் பரிசுத்த ஆவி உனக்கு வந்திருக்கிறார். ஆவியிலே நிறைந்து நீ இருந்து சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நிச்சயம் சொல்லுகிற வித்தியாசம் உண்டு. அந்த சபை எப்போ ஏதோ ஒரு நாள்ல நீ அந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டதில்லை. ஆவியில நிரம்புவது என்பது டெய்லி அனுதினமும் நடைபெற வேண்டிய சம்பவம். ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படுவது என்பது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்ல. என்றைக்கோ ஒரு நாள் அந்த அந்நிய பாஷை அடத்தோடு நான் நெருப்பை பெற்றுக் கொண்டேன், நன்றி. அன்றைக்கு மட்டுமல்ல, ஆவியிலே நிரம்புவது சபைக்கு அனுதினமும் இருக்க வேண்டியதான அனுபவம்.
இன்றைக்கு நீ ஆவியை நிரம்பினாயா? கேட்டுப்பாரு. மனசா சொல்ல, ஆமா சர்ச்சுக்கு போனேன், இன்னைக்கு அதுவும் குறிப்பா பெந்தெகோஸ்தே ஆவியானவரின் நாள், இன்னைக்கு நான் ஆவியில் நிரம்பினேன், சந்தோஷம். இதே கேள்வி நான் கேட்கிறேன், நாளைக்கு இதே போல நிரம்புவீர்களா? என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன பதில் சொல்ல போறீங்க? நிரம்புறதுக்கு எங்க பாஸ்டர் இடம் இருக்குது? சர்ச்சு இல்லையே, கொஞ்சம் போனா அதிகார ஜெபம் இருக்குது, அவ்வளவுதான். எங்க எங்க கவனிங்க, கவனிங்க. டெய்லி உனக்கு சர்ச்சு இருக்குது தெரியுமா? எங்க தெரியுமா சர்ச்சு உனக்கு டெய்லி? எங்க தெரியுமா சர்ச்சு டெய்லி? சர்ச்சுன்னு என்ன? தேவனை சந்திக்கிற இடம் சபை. தேவனை சந்திக்கிற இடம் சபை. அப்ப உனக்கு டெய்லி சர்ச்சை அது. எல்லா தேவ பிள்ளைகளும் ஒன்று கூடி வருகிற இடம் சபை. ஆனால் அதே இன்னொரு சபை அது தனிப்பட்ட விதத்திலே அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறாயே, அந்த இடம் உனக்கு சபை. அந்த இடத்துல உட்கார்ந்து இதே எப்படி ஞாயிற்றுக்கிழமை வந்து சக்க பாபா 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 ஆவியில் நிரம்புற, அதே போல உன் அறை வீட்டிலே, தனி அறை வீட்டிலே கதவை பூட்டிக் கொண்டு பிதாவிடத்திலே ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கும் போது, அந்நிய பாஷைகளை நீ பேசும்போது என் ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியால் அன்றைக்கு உன்னை ஒரு நிரப்புதலைக்குள் கொண்டு வந்து உன்னை வெளியே அனுப்புகிறார். நீ வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்லும் போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். ஏன் நீங்க திபாலாவுக்கு சுவிசேஷ ஊழியம்? ஜனங்க தேவ சமூகத்துல பூட்டிக்கிட்டு, கதவை பூட்டிக்கிட்டு டெய்லி அப்பா கிட்ட போய் துதிச்சு பாடி ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியில் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா கேட்கிற அனுபவம் எல்லாம் இன்னைக்கு இல்ல சிஸ்டர், இல்ல பிரதர். அனுபவம் எல்லாம் குறையுது. ஆனா தேவன் விட மாட்டார், தேவன் விட மாட்டார். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை தேவன் வச்சிருக்கிறார். ஒரு பக்தி உள்ள கூட்டம் சபையில் இருக்கத்தான் செய்யும். என்னை பொறுத்தவரை நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்காக ஒரு சில ஆட்கள் அப்படியே வெந்து வேகாததை போலவும், ஆமென், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு கூட்டத்தை பார்க்கும் போது இதயம் உடைக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும், ஆனால் ஒரு கூட்டம் தெய்வத்துக்காக அக்கினி பிழம்புகளாக மாறுவதற்காக என் ஆண்டவர் சபையிலே வைத்திருக்கிறார். ஒரு பிணக்கா சபையில் இருக்கிறான், ஒரு எஸ்தர் சபையில் இருக்கிறான், நிச்சயமா இருக்கிறார். இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. 2வது ஆராதனை வருகிறவர் இருக்கிறார்கள், 3வது ஆராதனை வருகிறவர் இருக்கிறார்கள். சிலர் அனலும் இல்லை குளிரும் இல்லை. அவர்களை பார்த்தல்ல, ஒரு எளிய ஆண்டவருக்கு போதும், ஒரு எளிய எழுபனா போதும். அந்த எளியாக்கள் யார்? அது நீயா இருந்தா நல்லா இருக்கும் தம்பி. அது நீயா இருந்தா நல்லா இருக்குமே. இந்த பெந்தெகோஸ்தே நாளைக்கு தேவன் தேடி வருகிற, ஆண்டவர் தேடி வருகிற எலியாக்களை தேவன் தேடி வருகிறார். பார்வையாளர்களும் மார்க்கு போட்டு போறவங்களும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றவங்களை தேவன் தேடல, தேடலைங்க. தேவன் தேடுகிறது பேதுருக்களை தேடுகிறார், பேதுருக்களை தேடுகிறார், பேதுருக்களை தேடுகிறார். ஆவியிலே நிரம்பினவன் பேதுரு. தேவனுடைய சுவிசேஷத்தை சொன்ன போது அன்றைக்கு தேவனுடைய பலன் இல்லாமல், அபிஷேகத்தினுடைய பலன் இல்லாமல், ஆமென், பேதுரு அன்னைக்கு என்ன பண்ணாரு? இயேசு இயேசுவோட கூட இருந்தவன் என்று சொன்ன போது, ஐயோ அவனை எனக்கு தெரியாது, அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று பயந்தாங்கோலியாக ஓடினான் பேதுரு. அதே பேதுருவை தான் தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட பொழுது செத்தாலும் சாகிறேன் என்று தெய்வத்துக்காக எழும்பேன் என்று இயேசுவை கொலை செய்த யூதர்களை நீங்கலாம் தைரியமா சொன்ன போது எல்லாம் வந்து சொல்லி, உன் சத்தத்தை எங்களால கேட்க முடியாது, ஐயோ உன் சத்தத்தை கேட்க முடியாது, நாங்கள கொலை பண்ணிட்டு உண்மைதான் அந்த பாவம் நீதிமான கொலை பண்ணிட்டு நாங்க என்ன பண்றது, என்ன பண்றது? என்ன சொல்ற 38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்புங்கள். முதலாவது சொல்றார், மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்றார். தரான கூட்டுங்க, ஒரு கூட்ட ஜனம் கேட்குது, நாங்க என்ன பண்ண பேசுற? முதல்ல பாவ மன்னிப்பு பெற்றுக்கப்பா, பாவம் வளர்ந்துக்கோ. அடுத்தது பாவத்துக்கு அடைய மன்னிச்சார் என்று அடையாளம் ஞானஸ்நானம் பெற்றுக்கோ. அப்படி பெற்றுக்கொள்ளும் போது உனக்கு பரிசுத்த ஆவி வரத்தை நாங்க பெற்ற மாதிரி உனக்கும் தருவாரு.
சொல்லிட்ட போது என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? 41 வசனம், அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். கவனிங்க, பிரசங்கத்தெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? இன்னைக்கு ஆவியில் நிரம்பி பேசணும், எப்பவுமே ஆவியில் இருந்து பேசணும். ஆனா சர்ச்சில் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டதை பொறுத்து தான் கீழ்ப்படிதல் இருக்குது. எத்தனை பேர் உள்ளத்துல என்ன இந்த நேரத்தை திட்டிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியுது. ரொம்ப பெரிய பசுத்தவமா நடிக்கிறார் பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அப்படியே இவர் தான் நம்ம பெண்டகாஸ்டல் பாஸ்டர் மாதிரி பிரசங்கம் பண்றாரு அப்படியும் சிலர் யோசிச்சு உட்கார்ந்து கொடுக்கலாம். சிலர் நினைப்பார் பாஸ்டர் அபிஷேகத்தை பற்றி சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்றேன். ஆமா, அந்த சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படியும் இருக்கலாம். நான் சொல்றேன், அந்த 2 லிஸ்ட் போட்டு 3வது நினைச்சது பத்தியா, அந்த லிஸ்ட் தான் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சு. அந்த லிஸ்ட் நாங்க ஒப்பு கொடுப்போம். பேதுரு பிரசங்கம் பண்ணின போது எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா? பார்த்து சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட அர்த்தம் என்ன பண்ணாங்க? என்னங்க பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? ஞான ஸ்நானம் பெற்றார்கள். இன்னைக்கு ஞான ஸ்நானம் எடுக்க என்னதான்? ஐயோ அம்மா, எந்த காலத்து உண்மையா சொல்றேன், நம்ம சபை ஆரம்பிச்ச காலங்கள் சமீபத்தில் இந்த கொரோனா வரைக்கும் ஞானஸ்தானம் டக்குன்னு வந்தாங்கன்னா ஜனங்க ஒரு 2 மாசம் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்க. பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்துருங்க பாஸ்டர் அப்படின்றோம். ஆனா இப்பத்தி காலகட்டத்தில் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? எல்லா சர்ச்சிலுமே தான் சகோதர பாச கூட சொல்றாங்க, ரொம்ப டைட்டா தான் இருக்குதுப்பா, ரொம்ப டைட்டா தான் இருக்கு. ஏன்? ஏன்? ஒண்ணு, செல்போன் உலகத்தை மாத்திச்சு, விசுவாசியை மாத்திச்சு, விசுவாசியை மாத்திச்சு. அதனால சர்ச்சில் பிரசங்கத்தை கேட்போம், அதே தேவ வார்த்தை அதையே வச்சுட்டு வாழணும். இன்னைக்கு செல்போனத்துல எல்லா சினிமா, எல்லா படம், எல்லா கன்றாவி எல்லாம் உள்ள இருக்கு. அதை பார்க்கும்போது ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு மூடு வருமா? சொல்லுங்க சொல்லுங்க. மூடு வருமா? எல்லா கேவலமும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எப்படி மூடு வரும்? பாவம் உணரலையே. நம்மள அந்த நாள்லாம் போய் எங்க அம்மா சொல்றேன் செத்து போட நான்றாங்க. நான் தைரியமா சொல்றேன், சாவது தான் நான் என்ன பண்ண முடியும்? பசங்க சொல்றது ஞானஸ்நானம் எடுக்க சொல்லு, எடுக்கத்தான் செய்யும். இப்படி இருந்தா நாங்களாம் இப்பெல்லாம் அம்மா அப்பாவே ஞானஸ்நானம் எடுக்க சொன்னா என்ன செய்வாங்க பசங்க? சொல்லாதம்மா, சொல்லாதப்பா, நீ பாஸ்டர் வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி ஏற்றுக்கிட்டனா உடனே அடுத்தது என்ன செய்வேன்? ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். அப்போ ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம். சந்தோஷமா என்ன செய்யல? இன்னும் ஏற்றுக்கிட்ட எந்த பிரசங்கமே சரி, பாஸ்டர் சொல்றது சந்தோஷமா ஏத்துக்கிட்டா அந்த ரிவைவல் வந்துடும். ஆனா சந்தோஷமா ஏத்துக்கல அப்படின்னா வசனத்துக்கு கீழ்ப்படியாதால எழுப்புதலே வராது. ஆவிக்குரிய ஜீவியமும் அப்படியே தான் வளர்ச்சி அடையாது. அப்ப இவங்க சொன்ன உடனே நல்லா கவனிங்க, ஞானஸ்நானம் எடுத்து என்ன செய்தார்? என்ன சொன்னார் பேதுரு? 3000 பேர் அவருடைய வார்த்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய எத்தனை பேர்? 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். சபை அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளன்றைக்கு தான் சபை 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 ஸ்தாபிக்கப்பட்டது. அதான் இந்த தரிசனத்தோட பைபிள் தான் எல்லாமே. இந்த தரிசனத்தோட தான் இன்னைக்கு 2வது சர்ச்சை 2வது சர்ச்சை சென்னை குப்பத்துல ஆரம்பிக்கும். பெந்தெகோஸ்தே நாளன்னைக்கு தான் சபை ஸ்டார்ட் ஆச்சு. 3000 பேர் ஞானஸ்நானம். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. நம்ம தொட்டி மாதிரி வச்சுக்கங்க. பேதுரு உள்ள இறங்கி இருப்பார், யோவான் உள்ள இறங்கி இருப்பார், தோமா உள்ள இறங்கி இருப்பார். 3000 பேர் கியூ எப்படி இருக்கும்? கியூ எப்படிங்க இருக்கும்? சொல்லுங்க, கியூ எப்படிங்க இருக்கும்? 3000 பேர். இங்க நம்ம கதுவாண்ட ஆரம்பிச்சு அப்படியே இந்த ரோட்டு பக்கமா போங்க, அப்படியே ரேஷன் கடையால நிக்கும் கியூ. அப்படியே என்ன இவ்வளவு பெரிய கியூ நிக்கிறீங்க? நாங்க ஞானஸ்நானம் எடுக்க போகிறோம்.
எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல அப்படி இருந்துச்சுன்னா எழுப்புதல். ஹலோ, அந்த ஆசனம் இருக்குதா? இருக்குதா? இருக்கணும். அந்த மாதிரிலாம் இந்த சர்ச்சுக்குள்ள நடக்கணும். அந்த மாதிரி அனுபவம்லாம் வரணும் ஆண்டவரே ஜெபிங்க. அப்படி முக்கிய அப்படி அனுப்புவாங்க, அப்படி முக்கிய அப்படி அனுப்புவாங்க, அப்படி முக்கிய அப்படி அனுப்புவாங்க. பாடுறேன் பைபிள்ல பயங்கரமான எழுப்புதல். 10,000 பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல 7,000 பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. தேவன் செமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு தேசங்கள் எல்லாம். வடமாநிலத்தில பயங்கர எழுப்புதல். தமிழ்நாட்டை விட இப்ப ரொம்ப ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வடமாநிலத்தெல்லாம். ஆமென். அப்ப சபை என்ன? ஞானஸ்நானம் இருந்துகிட்டே இருக்கணும். அதான் எழுப்புதல் உள்ள சபை. அப்போ தேவன் சமூகத்துல நம்ம ஜெபிக்காம இல்ல, ஆனா உயிர் கொடுத்து இன்னும் ஜெபம் பண்ணணும். அந்த எழுப்புதலை பார்க்காதவரையும் கெஞ்சணும். ஜனங்க வந்து கெஞ்சணும், ஐயோ எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்களேன், ப்ளீஸ் ப்ளீஸ் பாஸ்டர் ப்ளீஸ் தயவு செய்து கொடுங்களேன் சொல்லி என்ன செய்யணும் ஜனங்க? சொல்லுங்க சிஸ்டர், உங்ககிட்ட வந்து சொல்லணும். சரி சொல்லிடுறேன், பாஸ்டர்கிட்ட போய் சொல்ல, ஐயோ ஞானஸ்நானம் கொடுங்க பாஸ்டர்கிட்ட போய் சொல்ல. அதுதான் எழுப்புதல். அந்த எழுப்புதல் வர வரைக்கும் ஆண்டவரை உலகையே கூடாது. அல்லேலூயா. அப்போ எதுக்கு அபிஷேகம்? சொல்றீங்களா பிரதர்? சொல்றீங்களா சிஸ்டர்? கரெக்டா சொன்ன பதில். விசேஷம் அறிவிக்க அப்படியே கரெக்டா சொன்னோம். சந்தோஷமா ஏத்துக்கிறீங்களா இந்த வார்த்தைய? சுவிசேஷம் சொல்லதான் இந்த பாவிக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு, இந்த வரத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்நிய பாஷை கொடுத்திருக்கிறாரு. ஐயோ நான் உட்கார்ந்து இருக்கிறேனே, இந்த பாரம் இருக்குதா? இந்த உணர்வு இருக்குதா? பரலோகம் போனா என்ன சொல்ல போறீங்க? அபிஷேகம் ஒண்ணு பண்ணனே, அபிஷேகம் ஒண்ணு பண்ணனே. எத்தனை ஆத்மாவை தம்பி நீ ரீச் பண்ண? 6 மாசம் போயிட்டு சிஸ்டர் எத்தனை ஆத்மாவை இயேசுக்குள்ள கொண்டு வந்த? இந்த மாதிரி அபிஷேகத்தால் நிரம்பி நல்ல சுவிசேஷத்தை சொல்லி எத்தனை பேரை ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்துனீங்க? எதிர்பார்ப்பார்ல கர்த்தர். அன்னைக்கு எதிர்பார்த்து 3000 பேர் ஒரு பேதுருவை கொண்டு வந்தாரு. யோசிப்பா கர்த்தர் பிள்ளைகளே, எங்கேயோ சாத்தான் நம்மளை வஞ்சிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாம் புரிஞ்சுங்க, எங்கேயோ வஞ்சிக்கிறோம். வீரதீரமா எழும்பி சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய சபை இன்றைக்கு எங்கேயோ கோட்டை விட்டு அபிஷேகம்லாம் எங்கேயோ போகுது, எங்கேயோ போய்கிட்டு இருக்குது சபை. ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்த உயிர் வர மாதிரி இருக்குது. அப்படிதானே? ஒரு ஆண்கள் கூட்டம் உயிரே போதும், உயிரே போதும். ஒரு ஆளை போன் பண்ணி அப்படி இப்படி சில ரீசன், நியாயமா சில ரீசன்ஸ் சொல்றாங்க. வேலைகள்ல சில காரியங்கள்லாம் சில சொல்ற ரீசன்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு பெண்கள் கூட்டம் சேர்க்கறது அப்படியே போதும் உயிரே. நான் தான் ஆண்டிட்ட சொல்லி ஜாம் பண்ணேன், சீக்கிரம் ஒண்ணு வாங்க, இல்ல சீக்கிரம் எடுத்துட்டு போயிடுது. ஆமா, இவங்க கூட மாறச்சுக்கு என்ன செய்ய முடியாது நம்மளால. நாங்களும் எப்படின்னா எங்க பாஸ்டர்லாம் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா முன்னாடியே நான் சொல்லி கம்பெனிலாம் போயிட்டு எங்களுக்கு வேலை விட்டு லீவ் அவ்வளவுதான், நான் வேலை விட்டுக்க சொல்றீங்களா? இப்படிலாம் ஒரு விசுவாசம். அந்த வார்த்தையை மதிச்சு போவோம் அந்த கூட்டத்துக்கு. நான் அபிஷேகம் யாருன்னு தெரியுமா, என்ன மாதிரி இருக்குன்னு தெரியுமா? ஆனா இப்பதான் என்னடா சீச்சி இந்த பழமோ புளிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு சூழ்நிலை. எங்க கூட்டங்கள் புளிக்கலங்க, நம்ம தான் புளிச்சு போயிட்டோம். கூட்டங்கள் தான். அவையே மாத்திக்கோ போட்டு ரப்பர் மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தெளிவா இருக்கணும். சுவாசிகளை கவனமா இருங்க, புருஷர்களை கவனமா இருங்க. இந்த மாதிரி கூட்டம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் வந்துட்டாலும் அவ்வளவு நடக்காது. கெஞ்சி கூத்தாடினா கூட நடக்காது. ஆவியானவர் காலகட்டத்தில் கடைசி நாட்களில் சுவிசேஷம் அறிவிக்கணும். நீ இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் போய் பலன் அடையணும், அபிஷேகத்தை நிரம்பி இருக்கணும், சொல்லணும். சபையில போய் எப்ப பாரு என்னதான் ஏதாவது ஒண்ணு ஃபங்க்ஷன். என்ன சார்
என்ன சார் சொல்லுங்க. ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது. அதான் நம்ம ஃபங்க்ஷன் ஆடினோம். ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஒரு நியாயமான ஒரு கல்யாணம், ஒரு நியாயமான காரியம், தப்பே கிடையாது. யாருக்குமா கல்யாணம்? எங்க சித்தப்பாவுடைய பெரியப்பா பையனுக்கு பெரியப்பா பையனுடைய அந்த ஒண்ணு விட்டா சித்தப்பா இருக்க. எங்க தேவை அந்த ஃபங்க்ஷன்? புரியுதா உங்களுக்கு? ஏங்க என்னங்க எங்க போயிட்டு இருக்கிறோம் நாம? நீ சர்ச்சை நீ பாருங்க, ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் 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 ஃபங்க்ஷன். நீங்க பர்த்டே யாருக்கு? எங்கேயோ வந்து பத்திரிக்கை சூப்பர் பர்த்டே. அப்ப இந்த கூட்டத்துக்கு அன்னைக்கு ஒரு பர்த்டே, இன்னைக்கு அன்னைக்கு ஒரு மஞ்சள் நீராட்டு விழா, இன்னைக்கு இது அது. அப்போ ஒரு ஃபங்க்ஷனே நம்ம போயிருந்தா இந்த காஸ்பலோட ஃபங்க்ஷன் என்னதான் ஆகுது? சொல்லுங்க. ஸ்டான்லி சொல்ற சூப்பரா, நீ ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனே போப்பா போமா, ஃபங்க்ஷன் ஆகாத மாதிரி கத்தரவனை வச்சிருவது அப்படின்னு சொல்றது புரியுதா? ஃபங்க்ஷன் போகணும் வேணாம் சொல்லு, ரெண்டு உரம் வேணாங்க, போங்க கொள்ளுங்க பண்ணுங்க. நீங்க தான் நம்ம பெரிய ஹீரோ மாதிரி ஃபங்க்ஷன்ல யாக்கோ எங்கேயோ போய் நடக்கிறத போயிட்டு அப்படி முன்னாடி எல்லாம் தெரியுங்க. நேற்று இன்னைக்கு எங்க அண்ணி என் கூட பிறந்த அண்ணனோட பொண்டாட்டி, இப்படி சொன்னா கூட புரிஞ்சுப்பீங்க, வைஃப் இன்னைக்கு புது வீடு கட்டி போறாங்க. இன்னைக்கு போறாங்க, சாயங்காலம் போறாங்க. இவனையாச்சும் அமிச்சு வை, தயவு செய்து வர முடியும். இந்திராவாச்சும் அமிச்சு வை. அப்ப எப்படிதான் பெங்களூர் போயிட்டு வருவேன், வந்த பிறகு நிச்சயம் அப்படி டைம் கிடைக்கும் நான் வரேன். தான் சின்ன வயசுல இருந்தே அப்படி கூட்டு பழக்கம். எங்க அண்ணி பேர் சொல்லு, என்னப்பா பண்றது வாப்பா. இன்னைக்கு கூட பிறந்த எங்க அக்கா ரமணி, ரமணியோட பையன் உதயா, எங்க அக்கா பையன் செல்லமா மாமா 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 நீ வண்டியெல்லாம் பேர் பார்த்து கொடுப்போம், காசே வாங்க மாட்டோம். 5 வருஷமா குழந்தை இல்லை, போன மாசம் தான் குழந்தை பிறந்துச்சு. இன்னைக்கு பேர் வைக்கிறாங்க, இன்னைக்கு பேர் வைக்கிறாங்க. பத்திரமாமா பண்ணி பேர் வைக்கிறோம், நீ வரணுமா மாமா, ஒரே மாமா நான் தான் போயிருக்கேன். சரிடா உனக்கு ஏன் தெரியல சச்சிடா, சரி எப்போ வரையவா தெரிதா உங்களுக்கு? இவங்களாம் இந்த ஒன்று விட்டு சித்தப்பா இருக்கார்ல பாஸ்டர், அந்த சித்தப்பாவுக்கும் நோட்டு தம்பி, அந்த தம்பியோட மச்சனா இருக்காப்பா, அவருடைய மூத்தாப்பு. இதெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ரத்தம் விடவே பண்ண ரத்தம். ஆனா என்னதான் சொல்லிடுவேன், எனக்கே கஷ்டமா தான் இருக்குது. ரொம்ப அழுகு கூட இந்த சில பேர் நம்ம அக்காவுக்கு போக முடியுது, நம்ம அன்னிக்கு போக முடியுது, யாரும் ஆசைப்படுறாங்க போக முடியும். ஆனா அதை விட மேல தேவனுடைய சுவிசேஷம் ஒளி சபை. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இது எல்லாம் கூட்டி கழிச்சா நம்ம மாட்டீங்க 6 ஃபங்க்ஷன். நீ 6 ஃபங்க்ஷன் எனக்கு நீங்க வச்சு பாருங்க. 2 பேர் உட்காந்துக்கிறாங்களே, இன்னைக்கு அவங்க உடல் ரத்தம் கல்யாணம், நீ கல்யாணம் நடந்துக்குள்ள நான் போல எங்க உட்காந்துக்கிறாங்க சர்ச்சில். இதற்கு விசுவாசி இதற்கும் சாயங்காலம் போங்க பிரியாணி சொல்றது புரியுதுங்களா? எங்க ரொம்ப நாம கேர்ஃபுல்லா இருக்கணும்.
ரொம்ப பாசுகிட்ட என்ன மீட்டிங் அது இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. ரொம்ப நெருக்கமாக வந்து நான் அவரெல்லாம் விட்டுட்டேன், பரவாயில்ல பாப்பா, அது ஒன்றும் தப்பு இல்லை, வச்சிருக்கீங்களா மெயின் சில ஒண்ணுமே கிடையாது. இந்த 1 வீட்டு சித்தப்பா 2 வீட்டு சித்தப்பா, அந்த பெரியப்பா இந்த பெரியப்பா இந்த பெரியப்பா பையன் அந்த பெரியப்பா அந்த அவங்க இவங்க எல்லாம் வந்துன்னா நான் கூட வரேன் ஃபங்க்ஷனுக்கு வா அப்படிதான் நானும் தான் போய் அவனுக்கு போயிட்டு சொல்றது புரியுதுங்களா? ஹலோ இருக்கீங்களா? செம்ம ஆண்டவருடைய காரியத்தை விட்டுட்டு இங்க பர்த்டே அந்த பர்த்டே அங்க போய் கொண்டாடணும் இங்க போய் கொண்டாட என்ன கொண்டாடுறீங்க? பரலோகத்துல ஒன்ன கொண்டாடுவாங்களா? பரலோகத்துக்கு நிற்கும் போது எத்தனை ஆத்துமாக்கள் இப்ப சம்பாதிச்சு வந்த பாவியில் எத்தனை பேர் மனம் திரும்புதலுக்குள்ள கொண்டு வந்து சர்ச்சைக்கு எத்தனை பேர் கொண்டு வந்த எத்தனை பேர் கொண்டு வந்த கொண்டாடுங்கப்பா. தம்பி வந்துட்டு அந்த தங்கச்சி வந்துச்சு கையை தட்டி கொண்டாடுங்க அப்படின்னு கொண்டாடுவாங்களா? உன்னை கொண்டாடுவாங்களா? நீ ஊரெல்லாம் போய் கொண்டாடுற சிஸ்டர், உன்னை கொண்டாடுவாங்களா பரலோகத்துல? இந்த கொஸ்டின் நான் அன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் 2 சொன்னேன், ஒன்னதுக்கு நேரம் இல்லை. எதுக்கு அபிஷேகம்? அந்நிய பாஷை பேசி கலி கூறுவதற்காக மட்டுமல்ல, preach the gospel, பாவிக்கு சுவிசேஷத்தை அறிவித்து பாவியை மனம் திரும்புவதற்குள் கொண்டு வந்து அவனை தேவ சபையிலே சேர்த்து அவனை இயேசு கிறிஸ்துவின் சீஷனாய் மாற்றி அவனுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து அவனை பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற வைத்து அவனை தேவனுக்கு நேராய் சத்தியத்தில் வளர்த்து அவனும் நரகம் போகாமல் பரலோக ராஜ்யத்தை அடையும்படி செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலைக்காகத்தான் அபிஷேகம். அதுக்குதான் அபிஷேகம். அந்த வேலையை சபை செய்யணும். எழுந்திருக்கலாம், எல்லாம் எழுந்திருப்போம். ஓ தேவனுக்கு எல்லா கண்களை மூடி ஷபலஹாத நகதுரு கண்களை மூடிங்க. ஏசப்பா என்ன அபிஷேகம் பண்ணீங்கப்பா, ஆவிலெல்லாம் நிரப்புறப்பா. ஆனா நோக்கம் மறந்துட்டப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைங்க யாருன்னா இருந்துச்சுங்கன்னா இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா. நான் நீ உணர்வு பேதுரு அபிஷேகம் பெற்ற உடனே சொன்ன வார்த்தை சுவிசேஷம் தாங்க. யூதர்களுக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. அந்த சுவிசேஷத்தை வாய் திறந்து கேட்ட போது அபிஷேகம் பெற்றதாலே வல்லமையாய் வந்ததாலே ஜனங்கள் இதயமெல்லாம் கிழிக்கப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுருகிட்ட கேட்ட போது தெளிவா வார்த்தையை சொல்லி 3000 பேரை ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்துறாங்க. நீ சபையில மறந்துடக்கூடாதுங்க சிஸ்டர், சிஸ்டர் மறக்காதமா. நல்ல வாய் திறந்து செடிமா, வாய் திறந்து ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்ல நான் ஒப்பு கொடுக்குறேன். கையை வைத்து ஜெபம் பண்ணுப்பா, கை வைத்து ஜெபம் பண்ணுப்பா. இந்த சுவிசேஷம் சொல்லணும். ஓமேல அபிஷேகம், ஓமேல அபிஷேகம் வந்து கர்த்தர் கொடுத்த நோக்கமே இந்த சுவிசேஷம் சொல்றதுக்கு தான். வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்கப்பா, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க பிரதர், வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். நீங்க இல்லனா கர்த்தரால் செய்ய முடியாதுங்க. நீங்க தேவைங்க, ஆண்டவருக்கு நீங்க தேவை. தேவன் சபையிலே அபிஷேகத்தை கொடுத்த நோக்கமே preach the gospel, சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க பரிசுத்தமுள்ள எங்கள் அருமை பிதா, இந்த அற்புதமான பெந்தெகோஸ்தே நாள் அன்றைக்கு உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பெந்தெகோஸ்தே நாள் அன்றைக்கு சுவிசேஷம் வந்தது, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஆண்டவரே எங்க சபையில் அதே நோக்கம் நிறைவேறணுமே. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்கப்பா? அந்த நோக்கம் நிறைவேறணுமே. அந்த நோக்கம் நிறைவேறாமே எங்க காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு எங்க குடும்பம், நாங்க, எங்க பிள்ளைங்க, எங்க வேலை, ஐயா இதே சொல்லி 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 எங்க காலத்தை ஓட்டிட்டுமே. அப்பா ஒரு நாள் எங்க ஆண்டவர் வந்து இவன் அபிஷேகம் பண்ணதுக்குடா, அம்மா அபிஷேகம் பண்ணது எதுக்குமா? பாருங்க நரகத்துக்கு போறாங்களே, அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்களை ஆண்டவருக்குள்ள நடத்தி ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்தி சீசர்களா நடத்துவேன்னு பார்த்தா உங்க சுய வேலையில இறங்கி 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 காசுக்குள்ளே சொல்லாம நிறைய பேரை நரகத்துக்கு நேரம் அமைச்சிட்டீங்களப்பா. என் ஆண்டவர் ஒரு நாள் ஒன்ன பார்த்து கேட்டா என்னப்பா நீ செய்வேன், என்னமா நீ செய்ய போறமா, என்னமா நீ செய்ய போற? ஆண்டவர் பார்த்தாரு, உண்மையாவத்தை செய்தான். 5 தாளத்தை கொடுத்தவன் 10 மாத்தினாங்க. அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, வாடா ராஜா, வாடா வாடா வாடா, உண்மையா நீ இருந்து கொஞ்சத்துல உண்மையா இருந்து அநேகத்துக்கு ஒண்ணு அதிபதியாக மாற்றுவேன்னு கர்த்தர் சொன்னாரு.
மறந்துடாத சிஸ்டர், மறந்துடாதீங்க. அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகத்தை விசுவாசித்து வாய் திறந்து பேசு. நிச்சயமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உன் வார்த்தையில பாச, என் வார்த்தையில, உன் வார்த்தையில காரணம் நீ இல்ல. உன்மேல் அபிஷேகம் இருக்கிறது. தகத்தில் உண்மை கொடுத்திருக்கிற அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் அவர்களோடு பேசு. நாளன்றைக்கு ஊட்டப்பட்ட ஆவியானவரின் நோக்கத்தை இந்த நாளிலே புரிந்து கொள்ளுங்கள். சபையாருக்கு கிருபை தந்து கேட்டது மட்டுமல்ல, ஐயா அதன்படியாய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செயல்பட்டு பரலோக தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிற விசுவாசிகளாய் எங்க சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் மாற்றும். ஆண்டவரே, தந்தை பாடியது போல சுவிசேஷ பாரம் ஒன்று என் சுமையாய் மாறட்டும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்களுக்கு அந்த பாரம் அழுத்திக் கொண்டே இருப்பதாக. இதோ இருக்கிறது ஒரு 6 மாதம் இருக்குதுப்பா. இந்த 6 மாதத்துல ஒரு ஆத்மாவை அதயம் பண்ண கூட ஆண்டவரே, நூற்றுக்கணக்கான பேர் பாதாளத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு வர முடியுமே ராஜா. அந்த பாரத்தோடு இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பிள்ளைகள் கடந்து செல்லட்டும். கம்பெனியில சுவிசேஷம் சொல்லட்டும். கிராமங்களிலே அலைந்து திரிந்து சுவிசேஷம் சொல்லட்டும். வேலைகளிலே சுவிசேஷம் சொல்லட்டும். கர்த்தர் அப்படியாய் பிள்ளைகளை பயன்படுத்தும். அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் சீக்கிரத்தில் அபிஷேகம் பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். எழுதுங்க, வலதுகை தலைமையில் வைங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய நெருங்கிய ஐக்கியம், சந்தோஷ சமாதானம், சுகம், பாதுகாப்பு இயேசு ராஜா வருகிறவரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதாக. ஆமென். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென். God bless you sisters. God bless you brothers. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஒருவர் நல்ல வாழ்த்துக்கள்.